வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. தூத்துக்குடியில் 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். விரிவுபடுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இங்கிலாந்து மாலத்தீவு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு 2 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டிச்சட்டையில் வந்திறங்கிய பிரதமரை ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, TRB ராஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர். $452 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அங்குள்ள வசதிகளை பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், ஆண்டுக்கு 3 லட்சம் பயணிகளை கையாளும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இனி 20 லட்சம் பயணிகளை கையாள முடியும் என தெரிவித்தார். भगवान रामेश्वर और भगवान तिरुचेंदूर मुरुगन के आशीर्वाद से तूतुकुड़ी में विकास का नया अध्याय लिखा जा रहा है. விமான நிலையத்தால் தூத்துக்குடியில் தொழில் மற்றும் சுற்றுலா மேம்படும் எனவும் கூறினார். பிரதமர் மோடிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேர் மாதிரி சிலையை தமிழ்நாடு அரசின் சிறப்பு பரிசாக அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன், தூத்துக்குடி MP கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது தூத்துக்குடியின் முத்துக்களை அமெரிக்க தொழிலதிபர் பில்கேட்ஸுக்கு அண்மையில் பரிசாக அளித்ததாகவும் அதைக் கண்டு பில்கேட்ஸ் வியந்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். உரையின் இறுதியில் பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தவர்கள் செல்போன் டார்ச்சை ஒளிர வைத்து பிரதமரை வழி அனுப்பினர். और मोबाइल फोन की फ्लैश लाइट से ये नए एयरपोर्ट का गौरव बढ़ाइए. தனது உரையின் போது வ.உ. சிதம்பரனார், பாரதியார் உள்ளிட்டோரின் விடுதலைக்கான பங்களிப்பையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் அரசு கொடுத்ததை விட பாஜக அரசு 3 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டில் பல சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். वर्टिकल लिफ्ट रेल ब्रिज पंबन ब्रिज भी तमिलनाडु में बना है. पंबन ब्रिज से ईज ऑफ डूइंग बिजनेस. 2014ஆம் ஆண்டு முதல் உட்கட்டமைப்பில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவி இருப்பதாக கூறிய பிரதமர், கடந்த 11 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். 3 लाख करोड़ रुपए भेजे हैं. ये अमाउंट पिछली यूपीए सरकार द्वारा भेजी गई राशि की तुलना में more than 3 times है. தமிழ்நாட்டின் ஆற்றல் மற்றும் வளத்தை முழுமையாக பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் தனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். லேசான தலை சுற்றல் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபடியே தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் நடைபெற்று வரும் உறுப்பினர் சேர்க்கை செயல்பாடுகள் குறித்து திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக பொருளாளர் TR பாலு, அமைப்புச் செயலாளர் RS பாரதி, துணை பொதுச் செயலாளர் R ராசா, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், தொண்டர்கள் களத்தில் ஓய்வின்றி கடமாடிக் கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் தனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை என கூறியுள்ளார். உறுப்பினர் சேர்க்கையில் 150 தொகுதிகளில் இலக்கை எட்டிய இன்பச் செய்தியை கேட்டு உற்சாகம் பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைதானவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
திருவள்ளூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைதான இளைஞரை 75 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து காவல்துறை சுற்றி வளைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை இளைஞர் ஒருவர் தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் குற்றவாளியை கண்டுபிடிக்க திருவள்ளூர் எஸ்பி மேற்பார்வையில் 17 தனிப்படைகள் மற்றும் 3 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு சுமார் 500 போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் குற்றம் நடந்த அன்று அணிந்திருந்த அதே டி-ஷர்ட்டுடன் இளைஞர் ஒருவர் சுற்றித் திரிவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு விரைந்த செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழேந்தி தலைமையிலான தனிப்படை 3ஆம் நடைமேடையில் இருந்த இளைஞர் ஒருவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். காவல்துறையினர் விடிய நடத்திய விசாரணையில் சூலூர்பேட்டையில் உள்ள தாபாவில் பணியாற்றி வரும் இளைஞர் வார விடுமுறைகளில் தொடர்ந்து ரயிலில் பல்வேறு இடங்களில் பயணித்து வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் 75 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடித்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குற்றவாளிக்கு 2 பல் இருக்காது, கைகளில் குத்தி இருந்த டாட்டு உள்ளிட்ட சிறுமி கூறிய அடையாளங்களும் ஒத்துப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைதான இளைஞரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி மேலே வாழ வேண்டுமே கிடையாது சார். ஒன்று அவன் என்கவுண்டர் பண்ணணும், இல்லை அவனுக்கான தூக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். என்னோட குழந்தைக்கு நடந்தது இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. இப்போ அவனை விட்டுட்டா இருக்கிறவெல்லாம் திருப்பி மேலே தப்பு செய்ய தான் பார்ப்பான். ஏன்னா அந்த குழந்தை தவளுண்டு குழந்தை செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, தூக்கி உள்ளே போட்டாங்க. அவனுக்கான தண்டனையை கொடுத்தாங்க. 15 வருஷமோ 16 வருஷமோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்துடுவான். அந்த மாதிரி தான் மற்றவன் தப்பு செய்ய துணிஞ்சு வருவான். தனது மகள் தூங்க முடியாமல் தவிப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். என் குழந்தை தூங்கி இதோட 10 நாளுக்கு மேலே ஆகுது. என்னால் தூங்க முடியலமா, நீ ஏந்துக்கிறா, கொஞ்ச நேரம் தூங்குறா, அதுக்கப்புறம் ஏந்துக்கிறா. ஒரு 10 ஃபோட்டோ காமிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க, இவன் தான் சொன்னான். ஆனால் திருப்பி எங்களான்னு வந்து அப்பா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, அம்மா ஒரு டவுட்டாக இருக்குது, அவன் ஃபோனில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான், இப்போ பார்க்க ஒரு மாதிரியே இருக்கான், சிசிடிவி கேமராவில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கான், எனக்கு டவுட்டாகவே இருக்குது, அவனை நான் நேரில் பார்க்கணும், நேரில் பார்த்தா தான் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியும், அவங்க பார்க்கக்கூடாது குழந்தைன்னு சொல்லிட்டு யாருமே பார்க்கக்கூடாது, நாங்கள் வந்ததும் தெரியக்கூடாது என்ற மாதிரி அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. கைதானவரை நேரில் காட்டி உறுதி செய்ய வேண்டும் என்றும் சிறுமியின் பெற்றோர் கேட்டுக்கொண்டனர். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 75,000 கன அடி வரை நீர் திறக்க வாய்ப்பிருப்பதால் காவிரி கரையோர மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதனால் அணையின் அதிகபட்ச உயரமான 120 அடியை நீர்மட்டம் எட்டியுள்ளது. நேற்று இரவு நீர் திறப்பு வினாடிக்கு 35,000 கன அடியிலிருந்து வினாடிக்கு 45,000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீர்மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீரும் 16 கண் மதகு வழியாக 27,000 கன அடியும் திறக்கப்பட்டிருப்பதாக நீர்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால் உபரி நீர் திறப்பு படிப்படியாக 75,000 கன அடி வரை அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனால் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரங்களில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடி எட்டிய நிலையில் 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. மேலும் முல்லை பெரியாறு அணையில் கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் வைகை அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் சனிக்கிழமை பிற்பகலில் 66 அடியை கடந்தது. இதனைத் தொடர்ந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை அறிவிக்கும் விதமாக வைகை அணையின் மதகு பகுதியில் இருக்கும் அபாய சங்கு ஒலிக்கப்பட்டது. அணையின் நீர்மட்டம் 68.5 அடியை எட்டும்போது 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் 69 அடியை எட்டும்போது இறுதிக்கட்ட எச்சரிக்கையும் விடுக்கப்படும். உதகையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் மின்கம்பங்கள் ஆட்டம் கண்டதால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கொடைக்கானலிலும் மிதமான மழை பெய்த நிலையில் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏழையில் படகு சவாரி செய்தனர். இதேபோல திண்டுக்கல் நகர் பகுதி, பூதிபுரம், தாடிக்கொம்பு உள்ளிட்ட இடங்களும் மழையால் குளிர்ந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பொழிந்தது. இதேபோன்று தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விட்டுவிட்டு பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிக்கு செல்வதை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பிரபல நகை தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களில் ஒருவர் மாலையில் வெளியே வந்து டூ வீலரை எடுத்தபோது அதில் பாம்பின் வால் தெரிந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து வனத்துறைக்கு ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் அரை மணி நேரம் போராடி பாம்பை மீட்டனர். எந்தவித சேதமும் இல்லாமல் பாம்பை பத்திரமாக அவர்கள் அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். மேலும் மழை மற்றும் கோடை காலங்களில் இவ்வாறு பாம்புகள் மறைவிடம் தேடி வரும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள அவர்கள் அறிவுறுத்தினர். தனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைமுகமாக பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர்கள் கூட்டத்துக்கும் இடையேதான் சண்டை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். செம்மணி படுகொலையை கண்டித்து சீமான் தலைமையில் சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டம் நடந்தது. இதில் பேசிய சீமான், விவசாயி என்றால் சீமான் என்பதில் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தனது முகம் கொண்ட சின்னத்தை வைத்துள்ளதாக கூறினார். விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயே உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியே ஏன் மூஞ்சிதான் அது சீமான போட்டுருவான். நீ ஒன்னும் பண்ண முடியாது. என்ன தொடர்ந்து பேசிய அவர், தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு சினிமாவா சித்தாந்தமா என்பதில்தான் சண்டை என்றார். லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா, இதாண்டா சண்டை. மேலும் கொள்கைக்காக எந்த சமரசமும் செய்யாமல் அரசியல் செய்து வருவதாக அவர் கூறினார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க, சொன்னோமா டிபேட் நடந்தா இல்லையா, நாள்தோறும் சொல்றாங்களா இல்லையா, என்னையே கேட்கறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்கறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் உருவம் வராதான், ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவன். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடந்த விசிகாவின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கும் வகையில் விசிக தலைவர் திருமாவளவன் இப்படி பேசினார். முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த திருமாவளவனுக்கு ஜேசிபி வாகனம் மூலம் மலர்களை தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், துணை முதல்வர் பதவி என ஆசை காட்டினால் கூட்டணி மாறிவிடுவேன் என சிலர் நினைப்பதாக கூறினார். முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாக இல்லை, இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு. நேற்று வந்தவர்கள் எல்லாம் நானும் ரவுடிதான் என்பது போல போட்டிக்கு வந்திருப்பதாக தாவேக தலைவர் விஜயையும் மறைமுகமாக சாடினார். அனைத்து கோயில்களுக்கும் அனைவரும் வரலாம் என்று RSS கூறிவிட்டால் விசிகாவை கலைக்கவும் தயார் என தெரிவித்தார். உடைந்து கிடந்த எங்கள் நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தார்கள். கீழடி நாகரிகம் வெளியில் வர வர தமிழர் நாகரிகத்தின் மற்றும் ஒரு தொன்மையை உலகமே அறிய தொடங்கியது. கீழடி தொடர்பாக AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோவை திமுக வெளியிட்டுள்ளது. இந்திய தொல்லியல் வரலாற்றை மாற்றி எழுதியது கீழடி என குறிப்பிட்டு திமுக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. உயர்வான நகர நாகரிகம் உலகுக்கே தெரிய வந்தது. தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 300 என அனைவரும் நினைத்திருந்த நிலையில் கிமு 600 என எங்கள் கீழடியால் மாற்றியது. ஆய்வு செய்யப்படவும் கொண்டாடப்படவும் காத்திருக்கும் கடந்த காலம் என்றும் உலகிற்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பு தொடர்பான வாழும் சாட்சி என்றும்
திமுக குறிப்பிட்டுள்ளது. நாட்டு ஆய்வகங்கள் எங்கள் கீழடியின் தொன்மத்தை அங்கீகரித்தன. இத்தனை சிறப்புகளை கொண்ட எங்கள் கீழடியை உலகமே உற்று கவனிக்கிறது. கீழடி வெறும் வரலாறு அல்ல என்றும் அது ஒரு பாரம்பரியம் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 400 கோடி ரூபாய்க்கு இரிடியம் விற்பனை செய்ய முயன்ற கும்பலை மாறு வேடத்தில் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். நெய்வேலியில் ஒரு கும்பல் இரிடியம் விற்பனையில் ஈடுபட முயற்சி செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இரிடியம் விற்பதாக கூறி வந்தவர்களை காவல்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் மாறு வேடத்தில் அந்த கும்பலிடம் இரிடியம் வாங்க வந்தவர்களைப் போல பேச்சு கொடுத்தனர். இரிடியத்தை பார்க்க வேண்டுமென்றால் முன்பணம் தர வேண்டும் என அந்த கும்பல் நிபந்தனை விதித்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து பேரம் பேசியபடி 25 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்காக திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மாறு வேடத்தில் சென்றனர். இதனை நம்பிய இரிடியம் வைத்திருப்பவர்கள் ரகசிய இடத்திற்கு வரவழைத்தனர். ரகசிய இடத்திற்கு சென்று இரிடியத்தை பார்த்த போலீசார் உடனடியாக சக போலீசாருடன் சேர்ந்து அந்த கும்பலை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் இரிடியம் விற்க முயன்ற நபர்கள் நெய்வேலியைச் சேர்ந்த ஆனந்த், சந்திரசேகரன், முருகன், விக்னேஷ் ஆகிய 4 பேர் என்பது தெரியவந்தது. இவர்களுக்கு இரிடியம் எப்படி கிடைத்தது, இது உண்மையான இரிடியம் தானா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். திருப்பதியில் வாகன ஓட்டியை சிறுத்தை தாக்க முயன்ற வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. பார்த்தாலே பயம் பற்றிக் கொள்ளும் இந்த காட்சிகள் திருப்பதி மலையடிவாரத்தில் நடந்தது. திருப்பதி மலை அடிவாரத்தில் ஜூ பார்க் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருவர் பயணித்தனர். அவர்களை சாலையோரத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை அவர்கள் மீது பாய்ந்து தாக்க முற்பட்டது. அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருந்ததால் சிறுத்தையின் பாய்ச்சலில் இருந்து தப்பினர். எனினும் பின்னால் அமர்ந்திருந்தவர் சிறுத்தையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். சிறுத்தை தாக்க முற்பட்ட காட்சி பின்புறத்தில் வந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகி உள்ளது. இதனால் திருப்பதி மலையடிவாரம் முதல் மலை வரை மிகவும் எச்சரிக்கையுடன் மக்கள் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக திமுக எம்பி CN அண்ணாதுரைக்கு சன்சத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்படும் உறுப்பினர்களுக்கு பிரைம் பாயிண்ட் அறக்கட்டளை சார்பில் சன்சத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி CN அண்ணாதுரை, சுப்ரியா சுலே, NK பிரேமச்சந்திரன், நிஷிகாந்த் துபே, ரவி கிஷன் உட்பட 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 2 நாடாளுமன்ற நிலைக்குழுக்களுக்கும் நடப்பு ஆண்டுக்கான சன்சத் ரத்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருதாளர்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விருது வழங்கி கௌரவித்தார். விருதை பெற்றுக்கொண்ட திமுக எம்பி CN அண்ணாதுரை இந்த விருதை முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். இந்த விருதை எனக்கு கூடுதல் பொறுப்பாக நினைத்து தொடர்ந்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்கும் வரை முக்கிய விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் சார்பில் எழுப்புவோம் என்றும் அண்ணாதுரை தெரிவித்தார். காசா நகருக்குள் மிக குறைவாக நிவாரணப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் மக்கள் உயிரை பணயம் வைத்து அவற்றை பெற்றுச் செல்லும் காட்சிகள்தான் இவை. இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையால் காசாவில் உணவு மற்றும் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. பசிப்பட்டினியால் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் ஜிகிம் எல்லை வழியாக காசா நகருக்குள் மிக குறைவான எண்ணிக்கையில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் எல்லைப் பகுதியில் குவிந்த மக்கள் நிவாரணப் பொருட்களை போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். பலர் நிவாரணப் பொருட்கள் கிடைக்காமல் வெறும் கையுடன் திரும்பினர். முன்னதாக கூட்டத்தை கட்டுப்படுத்த இஸ்ரேல் ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதற்றம் நிலவியது. மேலும் மக்கள் கூட்டத்திற்குள் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த ட்ரக்கை மோத செய்ததில் பலர் உயிரிழந்தனர். அவர்களின் உடலை சக நண்பர்கள் தோளில் சுமந்து சென்றது காண்போரை கலங்க செய்தது. இதற்கிடையே நிவாரணப் பொருட்களுடன் காசா எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த படகை இஸ்ரேல் ராணுவத்தினர் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்துடனான போர் பதற்றத்தால் கம்போடியா எல்லையில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் குடிநீருக்கு அல்லல் படும் காட்சிகள்தான் இவை.
தாய்லாந்து கம்போடியா இடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் எல்லை பிரச்சினை தற்போது ராணுவ மோதலாக வெடித்துள்ளது. இந்த மோதலில் இருதரப்பிலும் பலியானோரின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. இரு நாட்டு எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கம்போடியாவின் பத்காவோ பகுதியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு லாரி மூலம் குடிநீர் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டன. சண்டை நிறுத்தத்திற்கு உடனடியாக வரும்படி கம்போடியா விடுத்த அழைப்பை தாய்லாந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் தாய்லாந்து கம்போடியா மோதலை நிறுத்துவதற்கு தான் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தை வைத்து இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதை போன்று தற்போது தாய்லாந்து கம்போடியா போரை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் ஜெய்ஷ்வாலும் சாய் சுதர்ஷனும் ரன் ஏதும் எடுக்காமல் விக்கெட்டை பறிகொடுத்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் சேர்த்துள்ளது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்ற நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி 669 ரன்கள் விளாசி வலுவான நிலையை எட்டியது. 311 ரன்கள் பின்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் எடுத்துள்ளது. ஜெய்ஷ்வால், சாய் சுதர்ஷன் ஆகியோர் ரன் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டை பறிகொடுத்த நிலையில் KL ராகுல் 87 ரன்களுடனும் சுப்மன் கில் 78 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். ஏற்கனவே இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் இருப்பதால் இந்திய அணி இந்த போட்டியை டிராவில் முடிக்க வேண்டிய இக்கட்டான சூழலில் உள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தமிழ்நாடு முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் ஈரோட்டில் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றிடுக. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. அப்போது 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதேபோல சேலம் கோட்டை மைதானத்தில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இன்னும் 3 நபர்கள் குழு அமைக்கப்பட்டு அதற்கான தகவல் 3 மாதத்திலே தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2.5 வருடங்கள் ஆகியுமே இன்னும் அதற்கான குழு எந்த அறிவிப்புமே தெரிவுபடுத்தினதா இல்லை. கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த இருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே புதையில் இருப்பதாக கோழியை காவு கொடுத்து பூஜை செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சின்னமலை கரடு என்ற மலை கிராமத்தின் அடிவார பொட்டல்காட்டு பகுதியில் ஆயுத படிவங்கள் இருப்பதால் சோழர் கால இரும்பு உருக்கு மற்றும் ஆயுத ஆலைகள் இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள முருகன் கோயில் எதிரே அடையாள குறியீடு உள்ளதை வைத்து புதையல் இருப்பதாக நம்பி கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குமரேசன், வீரகுமார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் கடந்த அமாவாசையன்று JCB வாகனம் உள்ளிட்டவற்றுடன் அங்கு சென்றுள்ளனர். உயிர்கோழி ஒன்றை காவு கொடுத்து பள்ளம் தோண்டிய நிலையில் மறுநாள் காலையில் அவர்களை கண்ட அப்பகுதி மக்கள் விசாரித்துள்ளனர். ஆனால் முன்னுக்கு பின் முரணாக பேசியவர்கள் அங்கிருந்து காரில் தப்பிச் சென்ற நிலையில் உடனே காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். வாகன சோதனையில் தப்பிச் சென்ற குமரேசன், வீரகுமார், மூர்த்தி மற்றும் குமரவேல் உள்ளிட்ட 4 பேரை காவலர்கள் கைது செய்தனர். புரளியை நம்பி பூஜை செய்து பள்ளம் தோண்டியது தெரியவந்ததை அடுத்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காவலர்கள் தப்பியோடிய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். நீட் தேர்வை முதல் முறையாக எழுதியவர்களை விட 2-3 முறைக்கு மேல் எழுதியவர்களுக்கு மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது. அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பெறப்பட்ட நிலையில் 72,473 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இது கடந்த ஆண்டை விட 29,680 விண்ணப்பங்கள் கூடுதலாகும். அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர விண்ணப்பித்தவர்களில் 39,853 மாணவ மாணவிகளுக்கு தரவரிசை
தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் நீட் தேர்வை இருமுறைக்கு மேல் எழுதியவர்களுக்கு மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. முதல் முறையாக நீட் தேர்வு எழுதியவர்களில் 12,354 பேர் மட்டும் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இரண்டாவது முறை நீட் தேர்வு எழுதியவர்கள் 15,119 பேரும், மூன்றாவது முறை நீட் தேர்வு எழுதிய 8,381 பேரும் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். நான்காவது முறையாக எழுதிய 3,999 பேரும், 5 முறைக்கு மேல் தேர்வு எழுதிய 362 பேரும் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டில் 859 பேர் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இதன் மூலம் நீட் தேர்வை முதல் முறை எழுதியவர்களுக்கு மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு குறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் இனி பெரியார் புராணத்தை பாட முடியாது, பெரிய புராணம்தான் பாட முடியும் என பிரதமர் மோடியின் தமிழ்நாடு பயணத்தை குறிப்பிட்டு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இனிமே பெரியார் புராணம்லாம் பாட முடியாது, பெரிய புராணம் தான் பாட முடியும் தமிழ்நாட்டுல. மோடிஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு. ஆனால் நாங்க தமிழுக்கு எதிரானவர்கள் சொன்னா இனிமேல் மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இன்றைய தூத்துக்குடி அதற்கு சரித்திரத்தை எழுதட்டும். பெரிய புராணம் தான் இனிமேல் தமிழகத்தில், ஆன்மீக தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில், காவி தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில் என்ற சரித்திரத்தை இந்த தூத்துக்குடி எழுத போகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் அதை வரவேற்க காத்திருக்கிறது. இதனிடையே பாஜக தலைவர்கள் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஏதாவது ஷோ காமிக்க முடியுமா என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு கொண்டிருக்கிறார். பாஜக தலைவர்கள் எத்தனை நிலை வந்தாலும் எத்தனை குட்டிகள் நடித்தாலும் தமிழ்நாட்டில் அவங்களால கால் விட முடியாது. வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முன்னேற வாய்ப்பு இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி 2வது நாளாக நேற்று செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பயணம் மேற்கொண்டார். பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி, கர்நாடகா, தெலங்கானாவைப் போல தமிழ்நாட்டில் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் என்ன சிக்கல் என கேள்வி எழுப்பினார். ஆக இவ்வளோ மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. முன்னதாக அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தவறு செய்துவிட்டதாக ராகுல் காந்தி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆட்சியை இழந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராகுல் காந்தி உணர்ந்த தவறை பதவியில் இருக்கும்போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உணர வேண்டும் எனவும் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சந்தேகம் இருந்தால் விவாதத்திற்கு தயார் எனவும் முதலமைச்சரோ அமைச்சர்களோ விவாதத்திற்கு வரலாம் எனவும் அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது மிகப்பெரிய மோசடி என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அரசு தலைமை மருத்துவமனையில் கட்டி முடிக்கப்பட்ட டயாலிசிஸ் சிகிச்சை மைய கட்டிடத்தை ப. சிதம்பரம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெரிய கருப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம், தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வது தவறு என்று கூறினார். மகாராஷ்டிரால குற்றச்சாட்டு என்னன்னா, போலி வாக்காளர்களை சேர்த்தார்கள். இங்க குற்றச்சாட்டு அதை பண்ண முடியாது. என்னன்னு அது மகாராஷ்டிரால குற்று வெளிப்பட்டுச்சு. போலி வாக்காளர்களை சேர்க்க முடியாது. அதனால அதுக்கு அதே விளைவுகளை, அதே பயனை பெற மாதிரி இருக்கிற வாக்காளர்களை நீக்கிறார். பலருக்கு விண்ணப்பங்களே வழங்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருப்பதும், ஆனால் 95% விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறுவதாகவும் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மனுவை அளித்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதன்முறையாக பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். எனினும் தனியாக சந்தித்து பேசவில்லை. திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். இருவரும் கைகளை பற்றிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் உரையாடினர். இந்த சந்திப்பின் போது அதிமுக மூத்த நிர்வாகிகள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் உடனிருந்தனர். திருச்சியில் பிரதமர் மோடியிடம் 3 கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். விவசாயிகள் கடன் பெறுவதில் சிபில் ஸ்கோரில் இருந்து விலக்கு அளித்தல், தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடாரை விரைவில் செயல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. அதேபோல கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துதல் தொடர்பாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டது.
அளிக்கப்பட்டது. இவற்றை செய்து தருவதாக பிரதமர் உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியானது. விமான நிலையத்தில் இருந்து நட்சத்திர விடுதிக்கு பிரதமர் சென்றுவிட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சேலம் புறப்பட்டுச் சென்றார். நின்றுட்டு வாங்க. நீங்க ஒண்ணு சிஎம்ஐயாவது மேல போட்டுருக்கணும். என்னைக்கு வந்தார் இவரு சிஎம்? என்ன இது கணக்குது? என்ன டிவிக்காவா? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக சர்வே எடுப்பதாக கூறி பாமகவினர் கொந்தளித்த காட்சிகள் தான் இவை. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் சூழலில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலூர்பேட்டை பேரூராட்சியில் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் கையில் துண்டுச்சீட்டுடன் சர்வேயில் ஈடுபட்டனர். துண்டுச்சீட்டில் முதலில் விஜய், திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என வரிசையாக மூவரின் புகைப்படங்களும், 4வதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தன. அதில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என டிக் செய்து கொடுக்குமாறு சர்வே எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த பாமக தலைவர் அன்புமணி அணியைச் சேர்ந்த மாநில துணைத் தலைவர் மணிகண்டன் சர்வே எடுத்த நபர்களில் ஒருவரை பிடித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதுவரை தேர்தலையே சந்திக்காத விஜயின் படத்தை முதலாவதாக போட்டதற்கு என்ன காரணம்? பாமக தலைவர் அன்புமணி, விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு அதிக நலத்திட்டங்களை கொண்டு வந்த விஜயகாந்த் ஆகியோரின் புகைப்படங்கள் எங்கே என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதனால் அச்சமடைந்த அந்த நபர்கள் சர்வே பணியை கைவிட்டு அங்கிருந்து தப்பினர். பேரிடர் பாதிப்பு மற்றும் பூமியில் உள்ள வளங்களை தெளிவாக படம் பிடிக்க உதவும் புதிய செயற்கைக்கோளை வரும் 30ஆம் தேதி விண்ணில் ஏவ உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவின் விண்வெளி அமைப்பான நாசாவுடன் இணைந்து நிசார் சிந்தட்டிக் அப்ரசர் ரேடார் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ உள்ளதாக கூறினார். இந்த செயற்கைக்கோளின் 2 முக்கிய விஷயங்கள் இருப்பதாகவும் இவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் தெரிவித்தார். சிந்தட்டிக் அப்ரசர் ரேடார் சேட்டலைட் அப்படின்னா ஆல் வெதர் சேட்டலைட். கிளவுட் இருந்தாலும் மழை இருந்தாலும் எர்த்தை ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த டிசாஸ்டர் வார்னிங், இந்த எர்த்தில் உள்ள ரிசோர்ஸ் மானிட்டரிங், அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டடிக்குள்ள ஒரு சேட்டலைட்டு ரொம்ப முக்கியமான சேட்டலைட். இந்த ஆண்டு 12 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட இருப்பதாகவும் ஆளில்லாத செயற்கைக்கோளை டிசம்பரில் அனுப்ப உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். அதன்படி கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக தொண்டர்கள் ஒருபோதும் செயல்படக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரை காலங்கள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக செல்லும் போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள வாசகங்கள், புகைப்படங்களை ஸ்டிக்கராக ஒட்ட வேண்டும். தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட பேனர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் அனைத்து நிலை அமைப்புகளால் நடத்தப்படும் உள்ளரங்கம் மற்றும் வெளி நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றுக்கு பட்டாசுகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் உற்ற தோழனாக இருக்க வேண்டும் என்றும் என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே கல்வி உதவித்தொகை தருவதாக கூறி 10க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீரக்கல் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரை புதிய மொபைல் எண்ணில் இருந்து அழைத்த நபர் ஒருவர் கல்வித்துறையில் இருந்து பேசுவதாக கூறியுள்ளார். மேலும் ராஜேந்திரனின் மகள் கல்வித்துறையின் உதவித்தொகைக்கு தேர்வாகியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். அந்த தொகையை அனுப்புவதாக வீடியோ காலில் வந்து ஜிபே பார்கோடை காட்டும்படி கேட்டுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்து இதுகுறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அவர் சென்றார். இதற்கிடையில் ராஜேந்திரனின் மனைவி இந்திராணியை அழைத்த அதே நபர் மகளுக்கு உதவித்தொகை கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார். அப்போது தங்களது வீட்டிற்கு சிசிடிவி கேமரா பொருத்து வந்த ஜான்சன் என்பவரது ஜிபே பார்கோட்டை இந்திராணி காட்டியுள்ளார். அப்போது ஜான்சனின் அக்கவுண்டில் இருந்து 11,109 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது. நான் ஒரு வீடியோ போட்டேன், ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டேங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நிறைய சொல்கிறாங்க, எனது 6,000 போயிடுச்சு, எனது 25,000 போயிடுச்சு, இளம்பிள்ளையில் வந்து அங்கே அக்கா எடுத்து போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. இது இவ்வளோ பேர் போயிருக்குது, யாருமே வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. இதேபோல வரும் அழைப்புகளை ஏற்க வேண்டாம் என்றும் பணத்தை இழந்தால் புகார் அளிக்கும்படியும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சட்ட விதிகளை பின்பற்றிய கோவில் நிலத்தில் கோவில் நிதியை பயன்படுத்தி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோயில் நிதியில் திருமண மண்டபங்கள், கலாச்சார மையங்கள், நிர்வாக கட்டடங்கள் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து TR ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான 4.78 லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாசன வசதி இல்லாததாலும் நகர்மயமாதல் காரணமாகவும் பெரும்பாலான நிலங்கள் எந்த வருவாயும் ஈட்டுவதில்லை என்றும், இந்த நிலங்களில் திருமண மண்டபங்கள், அரங்குகள், கடைகள் கட்டுவதன் மூலம் கோவில்களுக்கு வருவாய் கிடைப்பதுடன் ஆக்கிரமிப்புகளில் இருந்து அவற்றை பாதுகாக்க முடியும் என்பதாலும் கட்டுமானங்கள் மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கோயில் அறங்காவலர் குழு தீர்மானத்தின் அடிப்படையில் உரிய அனுமதிகளை பெற்ற பிறகே இந்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதாக
உள்ளதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. எனவே கோவில் நிலங்களில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள கோயில் உபரி நிதியை பயன்படுத்தக்கூடாது என எந்த சட்டப்பிரிவும் தெரிவிக்கவில்லை என்பதால் தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என்ற உத்தரவை நீக்க வேண்டும் என பதில் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா அமர்வு எந்த கோவிலுக்கு எந்த சட்ட விதியை மீறி நிதி பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து விளக்கமனு தாக்கல் செய்யும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி வைத்தது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிடும்படி உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன், K ராஜசேகர் அமர்வுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு வழக்குகளில் ஆஜராகி வருகிறார். இந்நிலையில் சாதிய ரீதியாக தீர்ப்புகள் வழங்குவதாக தன் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிபதி GR சுவாமிநாதன் குற்றம் சாட்டினார். இது தொடர்பான கேள்விகளுக்கு வரும் 28ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்க நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். முன்னதாக GR சுவாமிநாதனுக்கு எதிராக வாஞ்சிநாதன் அளித்த புகார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வாஞ்சிநாதனிடம் GR சுவாமிநாதன் விசாரணை நடத்தக்கூடாது என ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரிபரந்தாமன், செல்வம், அக்பர் அலி உள்ளிட்டோர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். பார்த்து பரிசீலனை பண்ண வேண்டியவர் தலைமை நீதிபதி அவர்கள். எனவே இவர் கண்டம் நடவடிக்கை எடுக்கிறது தவறு. அதையும் மீறி எடுத்தார்னா தலைமை நீதிபதி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும். மேலும் நீதிபதிகள் மீதான புகார்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு நேரடியாக அனுப்பலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விவகாரத்தில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திராவிடர் கழகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு நீதிபதி மீதான புகாரை அவரை விசாரிப்பது இயற்கை நீதிக்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். வாஞ்சிநாதன் அளித்த புகார் வழக்கறிஞர் ராஜராஜனுக்கு கிடைத்தது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் திறந்த நீதிமன்றத்தில் நீ ஒரு கோழை என்று வழக்கறிஞரை குறிப்பிட்டதை கண்டிப்பதாகவும் புகார் மீது உச்சநீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சம்பந்தப்பட்ட நீதிபதியை புகார் கொடுத்த வழக்கறிஞரை அழைத்து மிரட்டுவது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்றத்தினுடைய மாண்புகள் மக்கள் மத்தியில் மதிப்பிழக்க கூடாது என்றும் சம்பந்தப்பட்ட நீதிபதி தொடர்ந்து சர்ச்சைக்குரியவற்றை பேசி வருகிறார் என்பது உண்மையே என்று கி வீரமணி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே தந்தை கண்முன்னேயே இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேல்நேத்தப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயவேல். இவருக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ள நிலையில் மூத்த மகள் கிருத்திகா விழாப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் படித்து வருகிறார். இவரை அகரம் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான கவியரசு என்பவர் 3 ஆண்டுகளாக ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். காதலை கிருத்திகா ஏற்க மறுத்த நிலையில் கல்லூரி பேருந்தில் வீடு திரும்பிய கிருத்திகாவை பேருந்திலிருந்து கீழே இறங்கிய போது தந்தை கண்முன்னேயே கத்தியால் கழுத்து மற்றும் கையில் கவியரசு வெட்டினார். அங்கிருந்தவர்கள் கிருத்திகாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆபத்தான நிலையில் வேலூர் CMC மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட கிருத்திகாவுக்கு அங்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கவியரசு கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக உதகையில் முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் சனிக்கிழமை என்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தொட்டபெட்டா மலைச்சிகரம், உதகை கூடலூர் சாலையில் உள்ள பைன்மரக் காடுகள் போன்ற சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. இதனால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின. இதற்கிடையே வார விடுமுறையை ஒட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து இயற்கை அழகை கண்டுகளித்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். பீகாரில் பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரின் ஆட்சியை மத்திய அமைச்சரை விமர்சித்துள்ளார். பீகாரில் தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணியில் இருக்கும் நிதிஷ்குமாரின் ஆட்சி குறித்து மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் விமர்சித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் பீகாரின் சட்டம் ஒழுங்கு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகாரில் ஒன்றன் பின் ஒன்றாக குற்றங்கள் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். कार्रवाई भी हुई, गिरफ्तारी भी हुई, पर पहली बात ऐसी घटनाएं घट क्यों रही हैं? बिहार में जिस तरीके से हत्या, अपहरण, लूटमार, डकैती
बलात्कार, एक के बाद ऐसी श्रृंखला बन गई है. தற்போதைய அரசு குற்றங்களை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். You are now witnessing the March of Honor of the Maldives National Defence Force. மாலத்தீவு நாட்டின் 60வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் காட்சிகளே இவை. Include the national flag of Maldives, the presidential flag, the Maldives National Defence Force flag, the flags of 8 services of the Maldives National Defence Force. 2 நாட்கள் பயணமாக மாலத்தீவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார். அதில் ஒரு பகுதியாக அந்நாட்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தலைநகர் மாலேவில் நடந்த சுதந்திர தின விழாவில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை மாலத்தீவு பிரதமர் முகமது மியூசு ஏற்றுக்கொண்டார். இதில் பள்ளி மாணவர்கள் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன. மாலத்தீவில் துணை அதிபர், முன்னாள் அதிபர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு 2 நாள் பயணமாக மாலத்தீவுக்கு பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொண்டார். மாலே நகரில் அந்நாட்டு அதிபர் முகமது முயிஸை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து சனிக்கிழமை மாலத்தீவின் 60வது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அதன் பின்னர் மாலத்தீவு துணை அதிபர் உசைன் முகமது லத்தீப், சபாநாயகர் அப்துல் ரஹீம் அப்துல்லா ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நசீத்துடனும் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, மாலத்தீவின் மேம்பாட்டிற்கு இந்தியா தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கும் என்று உறுதியளித்தார். பொலிவியா நாட்டின் குவாக்கி நகரில் பாரம்பரிய நடன திருவிழா களை கட்டிய காட்சிகள்தான் இவை. இயேசு கிறிஸ்துவின் 12 தூதர்களில் ஒருவரான யாக்கோபுவை கௌரவிக்கும் விதமாக பொலிவியாவில் ஆண்டுதோறும் நடன திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி குவாக்கி நகரில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வண்ணமயமான அழகிய உடை அணிந்து ஆடிப்பாடி ஊர்வலமாக வந்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து குளத்தில் சிலர் படகில் வலம் வந்தபடி மாரடேனா நடனமாடி அசத்தினர். இயேசு கிறிஸ்துவின் தூதரான யாக்கோபுவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக மாரடேனா நடனமாடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நடனத்தின் போது படகிலிருந்து சமநிலையை இழந்து விழும் பக்தருக்கு வரும் ஆண்டு முழுவதும் துரதிருஷ்டமாக அமையும் என்பது அந்நகர மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இசை நிகழ்ச்சி ஒன்றில் தற்செயலாக எடுக்கப்பட்ட வீடியோவால் கடந்த 1 வாரமாக சர்ச்சையில் சிக்கிய அஸ்ட்ரோனமர் நிறுவனம் தனது தற்காலிக செய்தி தொடர்பாளராக அயன்மேன் பட நாயகி குவினெத் பால்ட்ரோவை நியமித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் செயல்பட்டு வரும் அஸ்ட்ரோனமர் என்ற டெக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர். இவர் அமெரிக்காவில் நடந்த கோல்டு பிளே என்ற இசை கச்சேரியில் பங்கேற்ற போது தனது நிறுவனத்தின் பெண் ஹெச்ஆருடன் நெருக்கமாக இருந்தது அங்கே இருந்த பெரிய திரை மூலம் வெளிச்சத்துக்கு வந்தது. இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக சர்ச்சைகள் எழுந்தன. அதைத் தொடர்ந்து ஆண்டி பைரன் தனது சிஇஓ பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அஸ்ட்ரோனமர் நிறுவனத்தின் தற்காலிக செய்தி தொடர்பாளராக அயன்மேன் படத்தின் நாயகியும் கோல்டு பிளே என்ற கச்சேரி நிறுவனத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான கிறிஸ் மார்டினின் முன்னாள் மனைவியுமான குவினெத் பால்ட்ரோ நியமிக்கப்பட்டுள்ளார். அஸ்ட்ரோனமர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான பல கேள்விகளுக்கு பதிலளித்த குவினெத் பால்ட்ரோ ஆண்டி பைரனின் சர்ச்சை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார்.
பாதிக்கப்பட்ட காசாவில் ஒருவேளை உணவுக்கே மக்கள் கையேந்தி நிற்கும் கோர காட்சிகள்தான் இவை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. காசாவில் மக்கள் உணவு, மருத்துவமின்றி தவித்து வரும் நிலையில் பட்டினி காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன்படி காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 9 பேர் உயிரிழந்தனர். இதனால் பட்டினி சாவால் இறந்தோர் எண்ணிக்கை 120 கடந்துள்ளது. காசாவில் 1/3 பங்கினர் பல நாட்களாக சாப்பிடாமல் இருப்பதாகவும், ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட 90,000 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உடனடி மருத்துவ சிகிச்சையை எதிர்நோக்கி இருப்பதாகவும் ஐநா அவையின் உலக உணவு திட்ட அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க கோரி இங்கிலாந்தில் 1/3 பங்கு எம்பிக்கள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் காசா நகர மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணப் பொருட்கள் விநியோகிப்பதில் இங்கிலாந்து முக்கிய பங்காற்றும் என்று அந்நாட்டு பிரதமர் கே ஸ்டாமர் அறிவித்துள்ளார். உலகின் நம்பிக்கைக்குரிய தலைவர் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 5வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளார். அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் நடத்திய உலகில் மிகவும் நம்பிக்கைக்கு உரிய தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 5வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளார். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் கடந்த 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஆராய்ச்சி அமைப்புடன் இணைந்து உலகின் மிகவும் நம்பிக்கைக்குரிய தலைவர் யார் என்ற ஆய்வை மேற்கொண்டது. இந்த ஆய்வில் பிரதமர் நரேந்திர மோடி 75% பேரின் ஆதரவை பெற்று நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜாய்-மூங் 59% பேர் ஆதரவுடன் 2ஆம் இடமும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 44 விழுக்காட்டினர் ஆதரவுடன் 8ஆம் இடம் பிடித்துள்ளார். மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் கடந்த 2021ஆம் ஆண்டு நடத்திய ஆய்வில் பிரதமர் நரேந்திர மோடி 70% பேர் ஆதரவுடன் முதலிடம் பிடித்தார். அதைத் தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த முறையும் பிரதமர் நரேந்திர மோடியே முதலிடம் வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் சிக்கன்குனியா தீயாக பரவி வரும் நிலையில் கொசு ஒழிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள காட்சிகள் தான் இவை. சீனாவின் குவாங்டோங் மாகாணத்தில் கொசுக்களால் பரவும் சிக்கன்குனியா வேகமாக பரவி வருகிறது. அந்த மாகாணத்தில் உள்ள ஃபோஷன் நகரில் மட்டும் 4000த்திற்கும் மேற்பட்டோர் சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிக்கன்குனியாவால் உயிரிழப்பு நிகழ்வது அரிதாக இருந்தாலும் காய்ச்சல் மற்றும் மூட்டுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொசு ஒழிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. திறந்தவெளி மட்டுமின்றி வீடு, அலுவலகங்களிலும் கொசு மருந்து தெளிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வீடுகளின் அருகே தண்ணீர் தேங்குவதை தடுக்க வேண்டும் என்றும், விதிகளை மீறுவோருக்கு இந்திய மதிப்பில் 1,21,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஃபோஷன் நகர நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்காக தனது மகன் விளையாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜெகதீசனின் தந்தை நாராயணன் தெரிவித்துள்ளார். கோவையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், கோடிக்கணக்கான மக்களில் தனது மகன் இந்திய அணிக்கு தேர்வானது பெரிய விஷயம் என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார். அவரோட நோக்கமே இந்தியா விளையாடணும்னு. அவர் எஃபர்ட்டும் போட்டிருக்காரு, அந்த அளவுக்கு எஃபர்ட்டும் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இன்னும் கூட எஃபர்ட் போடலான்னு. he has made his bat speak. ரஞ்சி ட்ராஃபியில் 800 டாப் ரன் கெட்டராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் 2 டைம் ஐ திங்க் டாப் ரன் கெட்டராக இருந்திருக்காரு. அப்புறம் க்ளவுஸும் பேசியிருக்கு, நிறைய விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு, கேச்சஸ் நிறைய பிடிச்சிருக்காரு. நான் கீப்பிங்லேயே அவரோட க்ளவும் பேட்டும் தான் பேசியிருக்கு. அதுதான் அவனை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 12 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு அணிக்காக ஜெகதீசன் விளையாடியதாகவும், அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று சதங்கள் அடித்திருப்பதாகவும் நாராயணன் தெரிவித்தார். பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயிலில் நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை விழாவில் இன்று பங்கேற்க உள்ளார். காலை 11 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை சரியாக 11:50 மணிக்கு அடைய உள்ளார். ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி ரோட் ஷோவாக சென்று மக்களை சந்திக்க உள்ள அவர் அடுத்த 10 நிமிடங்களில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு செல்வார். 12 மணிக்கு சோழீஸ்வரர் கோயிலுக்கு செல்ல உள்ள அவருக்கு பூரண கும்ப மரியாதை மற்றும் தேவார திருவாசக பதிகங்கள் பாட ஓதுவார்கள் வரவேற்பளிக்க உள்ளனர். தரிசனம் முடிந்த பின்னர் கோயிலின் தென்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடையில் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயம் வெளியிடப்பட உள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை கச்சேரியும் நடைபெற உள்ளது. 2 மணி நேரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க உள்ள பிரதமர் மோடி நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு திருச்சி புறப்பட்டு செல்ல உள்ளார். பின்னர் திருச்சியில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். காவல்
காவல் உதவி ஆய்வாளர் ராஜாராமன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை எழும்பூரில் கடந்த 18ஆம் தேதி தாக்குதலுக்கு ஆளாகிய ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் ராஜாராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சம்பவத்தன்று நள்ளிரவில் மர்ம நபர்களால் உதவி ஆய்வாளர் ராஜாராமன் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் புனைவு எஃப்ஐஆர்களுக்கு பெயர் போன திமுக அரசு அஜித்குமார் வழக்கு போலவே இந்த வழக்கிற்கு என்ன கதை எழுதியுள்ளது என தெரியவில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளார். ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்துள்ளது என்பது திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதை மீண்டும் மெய்ப்பித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். காவல்துறையினர் தாக்கப்படுவது, ராஜினாமா செய்வது, காவல்துறை சீர்கேடுகள் குறித்து பொது வெளியிலேயே தெரிவிப்பது என தொடர்ந்து வரும் செய்திகள் காவல்துறையை நிர்வகிக்க திறனற்ற முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருப்பதை உணர்த்துவதாக சாடியுள்ளார். உதவி ஆய்வாளர் ராஜாராமன் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் பட்டாசு கடையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் முருகேசன் என்பவர் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவர் தீபாவளி நேரங்களில் பட்டாசுகளிடம் விற்பனை செய்வது வழக்கம். தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் பட்டாசு கடை கொள்முதல் செய்து கடையில் அடுக்கி வைத்துள்ளார். முருகேசன் கடையிலேயே தங்கி வியாபாரம் செய்து வரும் நிலையில் சனிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் கடையின் ஒரு பகுதியில் புகை எழுந்துள்ளது. இதை முருகேசன் அணைக்க முயன்ற நிலையில் தீயானது பரவி பட்டாசுகளும் வெடிக்க தொடங்கின. இதனால் அச்சமடைந்த முருகன் கடையில் இருந்து வெளியேறிய சூழலில் பட்டாசு பயங்கர சத்தத்துடன் வெடிக்க தொடங்கியதோடு கடையில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்களும் எரிய தொடங்கின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பட்டாசுகள் தீயில் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. விருத்தாச்சலம் அருகே ஏர்கன் வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கம்மாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 39 வயதான வீரபாண்டியன் யூடியூபில் துப்பாக்கி பார்த்து எழுந்த ஆர்வத்தால் ஏர்கன் ஒன்றை வாங்கினார். தன்னுடைய மகன்களுக்கு ஏர்கனை வைத்து பலூன்களை சுட கற்றுக் கொடுத்து வந்தார். இவருடைய 70 வயதான தாய் பத்மாவதியும் வீரபாண்டியனும் அருகருகே அமர்ந்திருந்த போது வீரபாண்டியனிடமிருந்த ஏர்கனில் இருந்து திடீரென்று ரப்பர் குண்டு பாய்ந்தது. இதனால் ஏற்பட்ட காயத்திற்காக அருகில் இருந்த மருந்தகத்தில் சிகிச்சை பெற்றார் தாய் பத்மாவதி. இதனை அறிந்த காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் ஏர்கன் வைத்திருந்த குற்றத்திற்காக வீரபாண்டியனை கைது செய்தனர். மேலும் இது பற்றி அறிந்தும் கடலூர் எஸ்பி அலுவலகத்திற்கு தகவல் கொடுக்காததால் காவல் அலுவலர்கள் சரவணன் மற்றும் ராஜராஜன் ஆகியோர் ஆயுத படைக்கு மாற்றப்பட்டனர்.